மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தென்னை மரங்களுக்கு JWJS அடிக்கிற நேரம் பின்னரம் சூரியன் மறையத்தோறும் ஒரு 5 மணியிலிருந்து காலையில் சூரிய உதயமாகின்ற 6-6:30 வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம். இதை தவிர்த்து ஒருத்தர் நான் இல்லை பகலையில் அடித்து தாரன் அல்ல காலையில் அடித்து தாரன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கிற அது கொடுக்குற கூலியும் சரி அந்த மருந்தும் சரி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஏன்னு சொன்னால் பொதுவான ஒரு தியரி இருக்கிறது, தாவரங்களுக்கு பயிர்களுக்கு விவசாயத்திற்கு தீங்கு செய்கிற பூச்சிகள் இரவில் தான் அந்த தாவரங்களோட அந்த பயிர்களோட என்ன செய்யுது ஒர்க் பண்ணுது. எனவே தாவரங்களுக்கு தீங்கு செய்கிற பூச்சி எப்போவும் இரவில் மாலை நேரத்திலிருந்து தான் அதில் டியூட்டியை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் பொதுவான பூச்சிகளுடைய தியரி. காலையில் சூரிய உதயமானத்திலிருந்து மாலை வரைக்கும் இப்போ தாவரங்களுக்கு நன்மை செய்கின்ற பூச்சிகள் தான் தாவரங்கள் இருக்குது. இப்போ தேனி காலையில் தான் ஒர்க் பண்ணுது. எனவே ஒருத்தர் நாங்கள் இல்லை காலையில் மரங்களுக்கு அடிப்போம் அதுங்களுக்கு அதான் ஓகே அதான் அந்த டைம் நம்ம பண்ணலாம்னு சொன்னால் உங்களோட அந்த வேலை வேஸ்ட். அதுக்கு செலவழிக்கிற காசும் அதுக்கு செலவழிக்கிற மருந்தும் வேஸ்ட். எனவே மாலையில் அடிங்க, சூரிய மறையிறத்தோட வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இரவைக்கு முழுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி உங்களோட மரங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எனவே அடிக்கின்ற நேரத்தில் மிக கவனமாக இருந்து, அதே போல் மிக முக்கியம் இன்னொன்று சொல்லணும், மழை பெய்கின்ற போது அடிக்க வேணாம். இப்போ நாங்கள் புத்தளத்தில் போனோம், மழை அன்றைய நாள் அடிக்கல. ஏனென்றால் அந்த காசுக்காக வேலை செஞ்சு போட்டு வரணுமென்று நினைக்க வேணாம். அப்படி வந்தால் அந்த தோட்டக்காராக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த JW எங்களோட தென்னைகளை பாதுகாக்குமென்று அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உடைஞ்சிடும். எனவே மழை பெய்யும் போது அடிக்க வேணாம். சரிதானே? மழை பெய்யும் போது அடிக்க வேணாம். பகல் பொழுதில் அடிக்க வேணாம். இரவில் மாலை பொழுதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க் பண்ண. தென்னை மரங்கள் ஒவ்வொரு ஓலையாக பார்த்து தொங்கல் குருத்து வரைக்கும் அதில் தீங்கு பூச்சி இருந்தால் ஒவ்வொரு ஓலையாக பார்த்து அடிங்க. கஷ்டம். ஒரு மரத்துக்கு சில நேரம் அரை மணித்தியாலும் எடுக்கும். இப்படி நீங்கள் நுணுக்கமாக அந்த பார்த்து அந்த வேலையை செய்யலைன்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் அடிக்கிறது அந்த மரங்கள் அந்த பூச்சி எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை நீங்கள் அடைய மாட்டீங்க. உங்களோட மரங்கள் தோற்று போகும். நீங்கள் அதுக்கு செலவு செய்கிற அந்த பணம் தோற்று போகும். எனவே அடிக்கிற நேரத்திலையும் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த நீங்கள் பயன்படுத்துகிற நீருடைய விஷயத்திலையும் காலங்களுடைய விஷயத்திலையும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம்.